இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு. அவங்க வளர வேண்டாம் நாங்க சொல்லல, அவங்க இதே நிலைமை இருக்கணும்னு நாங்க சொல்லல. அந்த சமூகத்தை மட்டும் நீங்க கணக்கில் எடுத்து இன்னொரு சமூகத்தை ஏன் நீங்க அழித்து கொண்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கு உண்டான ஒரு பெருநித்துவம் ஏன் வழங்காம இருக்கீங்க? கணக்கு எடுங்க. இன்னைக்கு அரசாங்கம் நினைச்சா என்னென்ன கணக்கு எடுக்க முடியுமே? ஒரே நைட்ல பெண்கள் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட தெரிஞ்ச தமிழக அரசு அந்த கணக்கு எடுக்க முடியாதா? எத்தனை பேர் பட்டியல் சமூகத்துல ஏழையா இருக்காங்க? எத்தனை பேர் பட்டியல் சமூகத்துல அரசு வேலையில இல்லாம இருக்காங்க? அரசு வேலையில இல்லாமங்களுக்கு அரசு வேலை கொடுங்க. ஒட்டுமொத்தம் இந்த சமூகத்துல பிறந்த உடனே அரசு வேலை, இந்த சமூகத்துல பிறந்த உடனே சலுகைகள், எப்படி வச்சு நீங்க கணக்கு எடுக்கீங்க? இன்னைக்கு பெருவாரியாக பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் வாழக்கூடிய தொகுதியில தனி தொகுதியில் உட்கார வச்சு அவங்களதான் நீங்க போட்டி போட வைக்கீங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட பெருநித்துவம் எங்க போகுது? இங்க எல்லாமே சமூக நீதி என்ற பேர்ல எல்லாருமே குழி தோண்டி மூடப்படுகிறார்கள். வருகின்ற காலத்துல அப்ப பட்டியல் சமூகம் மட்டும்தான் வாழணுமோ? பட்டியல் சமூகம் வாழக்கூடாது எந்த இடத்துலயும் சொல்லல. அவங்களும் சக தமிழர்கள் தான். இடஒதுக்கீடு கூட அதை எடுத்துடணும்னு சொல்ல வரீங்களா? இடஒதுக்கீடு அது கூட சந்தோஷம் தான். படித்தவர்களுக்கு வேலை கொடுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு சலுகை கொடுங்க. சாதி ரீதியாக நீங்க பார்க்காதீங்க. சாதி ரீதியா பாத்தீங்கன்னா சாதி ரீதியாக கணக்கெடுப்படுங்க. ஒருத்தனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்க கணக்கு பண்ணுங்க. முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு வழங்கக்கூடிய 10% இடஒதுக்கீடை எதுக்கு தமிழக அரசு தடுத்து நிறுத்துது? எதுக்கு சட்டம் கொடுக்குது அதுக்கு எதிராக? அப்புறம் எங்க அங்க சமூக நீதி இருக்கு? ஏன் முற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் குடிகள் கிடையாதா? இன்னைக்கு இந்த பிசிஆர் வழக்கு மூலமா எத்தனை இளைஞர்கள் எத்தனை தொழிலதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இது ஏன் அரசுக்கு தெரியல? பிசிஆர் வழக்கு விசாரிக்காம பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க. பிசிஆர் வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகுது. இந்த அமௌண்ட்ல யார் அமௌண்ட்? நான் என்ன சொல்றேன், பிசிஆர் என்கிற ஒரு வழக்கு இருப்பதால் தான் அந்த மக்கள் சற்று பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள் நான் சொல்றேன். அதே பிசிஆர் வழக்கு இருக்கிறனால தான் அந்த மக்கள் அநியாயமாக மற்ற சமுதாய மக்கள் மீது வன்முறையை ஏவுகிறார்கள் என்பது எங்களுடைய இது குற்றச்சாட்டு.